வணக்கம் நண்பர்களே, இது ஆர்ட் ஆஃப் வீவிங் பகுதி 12. நம்ம இந்த வீடியோவில் ஜிஎஸ்எம் மற்றும் ஜிஎல்எம் எப்படி சுலபமாக கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம இதை 2 முறைகளில் செய்து பார்க்க போகிறோம். எப்படின்னா, முதல்ல தியரிட்டிக்கலாக ஜிஎஸ்எம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஜிஎல்எம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அதே மாதிரி ப்ராக்டிக்கலாகவும் ஜிஎஸ்எம் நம்ம கண்டுபிடிச்சதும் தியரிட்டிக்கலாக கண்டுபிடிச்சதும் ப்ராக்டிக்கலாக நம்ம கண்டுபிடிக்கிறதும் ஒரே மாதிரி இருக்கா அப்படிங்கிறத நம்ம கிராஸ் செக்கும் இப்போதே இதே காணொலியில் நம்ம செய்து பார்க்க போகிறோம். எல்லாமே ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணப்பட்ட ஃபார்முலாஸ் தான். சரி, வாங்க நண்பர்கள், நம்ம வீடியோக்குள் செல்லலாம். ஜிஎஸ்எம்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஜிஎஸ்எம் அப்படின்னா என்னென்னா, 100 சென்டிமீட்டர் நீளமும் 100 சென்டிமீட்டர் அகலமும் உடைய, அதாவது வேற மாதிரி சொல்கிறதா இருந்தால் 1 மீட்டர் நீளமும் 1 மீட்டர் அகலமும் கொண்ட ஒரு துணியை நாங்கள் எடை போட்டு பார்க்கிறோம் என்றால் அது வரக்கூடிய விடை தான் ஜிஎஸ்எம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ நம்ம முதல்ல தியரிட்டிக்கலாக ஜிஎஸ்எம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அப்புறம் ப்ராக்டிக்கலாகவும் செய்து பார்த்துடலாம். இப்போ நமக்கு நான் சென்ற வீடியோவிலே பார்த்தீங்கன்னாக்கா வார்ப் வெயிட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது, வெஃப்ட் வெயிட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துருங்க. அதை பார்த்தீங்கன்னா தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். நண்பர்கள், நான் திரும்ப திரும்ப சொல்கிறது ஒரே விஷயம் தான். என்னுடைய எந்த பார்ட்டையும் எந்த இடத்துலையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும்போது தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா எல்லாமே ஒன்றோட ஒன்று இன்டர்லிங்க் ஆனது தான். இப்போ ஜிஎஸ்எம் கண்டுபிடிக்கிறதுக்கும் சேம் அதே ஃபார்முலா தான் பயன்படுத்த போகிறோம். எஸ், ஜிஎஸ்எம்ன்றது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 1 மீட்டர் நீளமும் 1 மீட்டர் அகலமும் கொண்ட துணியோடைய எடை என்ன அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சேம் அதே மெத்தடு தாங்க. இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் எண்ட்ஸ் பெருக்கல் வார்ப் லென்த்து 1 மீட்டரு, ஓகேங்களா? 1 மீட்டர் ப்ளஸ் வார்ப் கிரீம் பர்சன்டேஜ் பெருக்கல் 0.0059 வகுத்தல் வார்ப் கவுண்ட் போட்டிங்கனாக்க 1 மீட்டரில் இருக்கக்கூடிய வார்ப்பு வெயிட்டு உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? ரொம்ப ஸ்பீடாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ இன்னும் கொஞ்சம் கிளியராக சொல்கிறேன் பாருங்கள். அதாவது நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் எண்ட்ஸ் 100 சென்டிமீட்டர், அதாவது 39.37 இன்ச்சில் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். டோட்டல் நம்பர் ஆஃப் எண்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதாவது ஜிஎஸ்எம்ங்கிறது 100 சென்டிமீட்டர் அல்லது 39.37 இன்ச்சு அல்லது 1 மீட்டருங்க. இப்போ 1 மீட்டர் அகலம் கொண்ட துணியில் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கையில் கொடுத்துருக்கக்கூடிய துணியில் 1 மீட்டரில் எவ்வளோ எண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நம்ம ஃபைன் பண்ணணுங்க. சரிங்களா? ரொம்ப சிம்பிளாக அதை எப்படி ஃபைன் பண்ணுறதுன்றதை நான் இதற்கு முந்தைய வீடியோலையும் போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் நான் கிளியராக காமிச்சிருக்கிறேன் பாருங்கள். முதல்ல ரீடு ஸ்பேஸ் கண்டுபிடிக்கணும். ரீடு ஸ்பேஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு துணியோட அகலம் ப்ளஸ் வெஃப்ட் கிரீம் பர்சன்டேஜ் பெருக்கல் என்ஸ் பர் இன்ச் ஆன் ஃபேப்ரிக் மைனஸ் வெஃப்ட் கிரீம், இது போட்டோம்னா என்ஸ் பர் இன்ச் ஆன் லூம் அப்படிங்கிற அந்த டேம் வந்துடும். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னாக்கா வார்ப் வெயிட் இன் 100 சென்டிமீட்டர், 100 சென்டிமீட்டரில் எவ்வளோ வார்ப் வெயிட் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஃபார்முலா. டோட்டல் நம்பர் ஆஃப் எண்ட்ஸ் இன் 100 சென்டிமீட்டர், 100 சென்டிமீட்டர் அல்லது 1 மீட்டர் அல்லது 39.37, இது எப்படி வேண்டாமானாலும் நம்ம வழங்கலாம். நான் இன்ச்சில் எல்லாமே எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கன்வர்ஷன் அதனால தான் அப்படி வச்சுருக்கோம். இன்ச்சில் வித்து இன்ச்சிலையும் நீல மீட்டர்லையும் இருக்கும்போது நம்ம காட்டன் கவுண்ட் சிஸ்டத்தில் 0.00059 அப்படிங்கிற அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூவை பயன்படுத்தலாம். சரிங்களா? ஸோ இதுதான் இதுக்குண்டான ஃபார்முலா. டோட்டல் எண்ட்ஸ் இன் 100 சென்டிமீட்டர் பெருக்கல், ஸோ இதுதான் இதுக்குண்டான ஃபார்முலா. டோட்டல் எண்ட்ஸ் இன் 100 சென்டிமீட்டர் பெருக்கல் அது 1 மீட்டர் நீளம் கொண்ட அந்த துணி ப்ளஸ் வார்ப் கிரீம் சதவிகிதம் பெருக்கல் 0.00059 வகுத்தல் வார்ப் கவுண்ட்டு. வார்ப் கவுண்ட்டு 2க்கு 40, இது ரிசல்டன் கவுண்ட்டு தான். ஸோ இந்த ரிசல்டன் கவுண்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா 2க்கு 40ஓட ரிசல்டன் கவுண்ட்டு 20s. ஸோ வந்திருக்கக்கூடிய விடையானது 2356 பெருக்கல் 1 மீட்டர் லென்த்து ப்ளஸ் 4% பெருக்கல் 0.0059 வகுத்தல் 20 போட்டோம்னா வரக்கூடிய விடை கிலோகிராமில் இருக்கும், கேஜியில் இருக்கும். 0.09730 அப்படிங்கிறது வார்ப்போட வெயிட்டு 1 மீட்டரில் இருக்கிறது. சரிங்களா? இப்போ இதே மாதிரி நம்ம வெஃப்ட் வெயிட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்த்தலாம். 1 மீட்டரில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்தலாம். நண்பர்களே, நம்ம
கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வார்ப் வெயிட்டு 1 மீட்டர் நீளமும் 1 மீட்டர் அகலமும் கொண்ட துணியில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி 1 மீட்டர் நீளமும் 1 மீட்டர் அகலமும் கொண்ட துணியில் வெஃப்ட் வெயிட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதாங்க ஃபார்முலா. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பிக்ஸ் பர் இன்ச் பெருக்கல் 39.37 இன்ச்சு ப்ளஸ் வெஃப்ட் கிரிம்ப் சதவிகிதம் பெருக்கல் நீளம் இன்ட்டு 0.00059 வகுத்தல் கவுண்ட்டு. இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் எப்படி வந்தது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஆனால் நீங்கள் யாருமே எந்த டவுட்டுமே கேட்க மாட்டேங்கிறீங்க. ஸோ உங்களுக்கு எல்லாம் கிளியராக புரிஞ்சிருக்கு அப்படின்ற அந்த ஒரு காரணத்தினால இந்த இதெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணுறேன், எப்படி இந்த ஃபார்முலா வந்ததுன்னு. ஏன்னா போன வீடியோவை நீங்கள் கிளியராக பார்த்துருந்தீங்கன்னா சேம் அதே தான், அதே வார்ப் வெயிட்டு அதே வெஃப்ட் வெயிட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் விளக்கி கொண்டிருக்கிறேன். ஸோ யாருக்காவது இந்த ஃபார்முலாலாம் நான் எப்படி டிரைவ் பண்ணுறேன், இதெல்லாம் எப்படிங்க வந்தது அப்படின்னு இன்னும் டீப்பாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கிறவங்க எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. எல்லா ஃபார்முலாவும் எப்படி வந்ததுன்றதுக்கும் ஒரு மெத்தட் இருக்குங்க, அதுவும் நான் சொல்லித்தர தயாராக இருக்கிறேன். சரி வாங்க நண்பர்களை இப்போ பார்த்துடலாம். 1 மீட்டர் நீளமும் 1 மீட்டர் அகலமும் கொண்ட துணியில் ஊடை அதாவது வெஃப்ட் வெயிட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் நண்பர்களே. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். பிக்ஸ் பர் இன்ச் வந்து 53, 39.37 இன்ச்சு ப்ளஸ் வெஃப்ட் கிரிம்ப் சதவிகிதம். ஆஸ் யூஷுவல் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது அதே தான். வெஃப்ட் கிரிம்ப் எப்படி கண்டுபிடிக்கிறது, வார்ப் கிரிம்ப் எப்படி கண்டுபிடிக்கிறது, கிரிம்ப்னா என்ன, இதை பற்றி ஒரு கிளியர் வீடியோ தனியாக போட்டிருக்கிறேன். அதை பார்க்காதவங்க பார்த்து தெளிவடைந்து கொள்ளுங்கள். ஸோ நீளம் 1 மீட்டர் நீளம் கொண்ட துணி, ஸோ இன்ட்டு 1 மீட்டர் பெருக்கல் இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ 0.00059. இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூவும் எப்படி வந்தது அப்படிங்கிறது போன வீடியோவில் நான் ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கிறேன். தெரியல திரும்பவும் கேளுங்க, நான் திரும்பவும் சொல்லித்தர தயாராக இருக்கிறேன். வகுத்தல் கவுண்ட்டுங்க. கவுண்ட் வந்து 20s. நம்ம ஏற்கனவே அது ப்ராக்டிக்கலாக செய்தும் பார்த்து விட்டோம். ஸோ வந்திருக்கக்கூடிய விடையானது 0.0646 கிலோகிராம்ஸ் இருக்குது. ஸோ ஜிஎஸ்எம்ங்கிறது வார்ப் வெயிட் இன் 1 மீட்டர், அதே மாதிரி வெஃப்ட் வெயிட் ப்ளஸ் வெஃப்ட் வெயிட் இன் 1 மீட்டர். சரிங்களா? ஸோ இந்த ஏற்கனவே வார்ப் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னாக்க 0.097 ப்ளஸ் இந்த வெஃப்ட் வெயிட் இப்போ வந்திருக்கக்கூடிய அந்த வெயிட் வந்து 0.064. ரெண்டையும் கூட்டும்போது வரக்கூடிய விடை வந்து 0.1619 கிலோகிராமு. கிலோகிராமில் வந்திருக்கிறத 1000ஆல் பெருக்கும்போது நமக்கு கிராம்ஸுக்கு மாறிடும். ஸோ ஜிஎஸ்எம் வந்து நம்ம தியரிட்டிக்கலாக அதாவது ப்ராக்டிக்கலாக செய்யாமல் இருக்கக்கூடிய நம்ம கண்டுபிடித்து வைத்திருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸை வச்சு நம்ம சில ஃபார்முலாஸ்கள் மூலமாக டிரைவ் பண்ணோம்னா வந்திருக்கக்கூடிய விடை வந்து 162 கிராம் அப்படின்னு வந்திருக்குங்க ஜிஎஸ்எம். சரி, இது கரெக்டா தப்பா அப்படிங்கிறத இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக செய்தும் பார்க்க போகிறோம். எப்படின்னா, இப்போ நம்மகிட்ட பையர்கிட்ட வந்திருக்கக்கூடிய துணி வந்து 100 சென்டிமீட்டர் நீளமும் கிடையாது, 100 சென்டிமீட்டர் அகலமும் கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சின்ன ஸ்வாட்ச் தாங்க. அது வந்து ஒரு 10 சென்டிமீட்டருக்கு 10 சென்டிமீட்டர் நீளமும் அகலமும் கொண்ட ஒரு சின்ன ஸ்வாட்ச் தான் எனக்கு பையர்கிட்ட வந்திருக்கு. ஸோ அதுலேருந்து நான் எப்படி ஜிஎஸ்எம் கண்டுபிடிக்க போகிறேன் அப்படிங்கிறத ரொம்ப எளிமையான செயல்முறை விளக்கத்தின் மூலமாக சொல்ல போகிறேன். நான் இதற்காக வந்து பார்த்தீங்கன்னாக்க ஜிஎஸ்எம் கட்டர் எதையும் நான் பயன்படுத்த போகிறது கிடையாது. அந்த 10 சென்டிமீட்டர் நீளமும் 10 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட துணியிலேருந்து இப்போ நம்ம ஜிஎஸ்எம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் நண்பர்களே. வாங்க நண்பர்களே பார்த்துடலாம். நண்பர்களே, இப்போ இந்த ஸ்வாட்சாக நம்ம பையர்கிட்டேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சின்ன ஸ்வாட்சு. இதனுடைய அகலம் வந்து 10 சென்டிமீட்டரும் இதனுடைய நீளம் பார்த்தீங்கன்னாக்க நீளம் 10 சென்டிமீட்டர் இருக்குது. நன்றாக பார்த்துக்கொள்ளுங்க. நீளம் 10 சென்டிமீட்டர். ஸோ இது எக்ஸாக்டாக 10க்கு 10ஆக இருக்கிற காரணத்தினால பிரச்சனை எதுவும் இல்லை நண்பர்களே. நம்ம இதை அப்படியே போட்டு ஈஸியாக வந்து ஜிஎஸ்எம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஜிஎஸ்எம் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளாக நமக்கு தேவைப்படக்கூடிய பொருள் இந்த மைக்ரோவேவிங் ஸ்கேலு. ஸோ இப்போ துணியை வந்து மடக்கி போட்டுடலாம். எவ்வளோ வருது அப்படிங்கிறத ப்ராக்டிக்கலாகவும் பார்த்துடலாம். பாருங்கள் நண்பர்களே, 1.62 கிராம்ஸ் அப்படின்றது வருது. இப்போ வந்திருக்கக்கூடிய விடை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10 சென்டிமீட்டருக்கு
10 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய விடையானது 1.62. சரிங்களா, 62 கிராம்ஸ் வந்தது இல்லைங்களா. இப்போ நம்ம கண் கூட அதை பார்த்தோம். ஸோ நமக்கு தேவை 100 சென்டிமீட்டருக்கு 100 சென்டிமீட்டர் தான். போட்டோம்னா வரக்கூடியது. இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள். நம்மகிட்ட இந்த பையர்கிட்டருந்து வந்த துணி வந்து 10 சென்டிமீட்டருக்கு 10 சென்டிமீட்டர் தான் இருந்தது. நம்ம அதை எதுவும் பண்ணலை, அதை அப்படியே வெயிட்டு போட்டோம். வெயிட்டு போட்டதுக்கு அப்புறமாக அந்த வெயிட்டை நோட் பண்ணிக்கிட்டோம். அதனுடைய வெயிட் வந்து 1.62 கிராம். சரிங்களா, நமக்கு தெரியும் இல்லையா. இப்போ 100 சென்டிமீட்டருக்கு 100 சென்டிமீட்டர் வந்து என்ன வெயிட் இருக்கோ அதுதான் வந்து ஒரு துணியினுடைய ஜிஎஸ்எம்னு. ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னா அதுக்கு ஒரு சிம்பிளான ஃபார்முலா இருக்குது. 100 பெருக்கல் 100 பெருக்கல் வந்திருக்கக்கூடிய வெயிட்டு, வந்திருக்கக்கூடிய வெயிட்டு வகுத்தல் துணியின் நீளம். இன் சென்டிமீட்டருங்க. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய துணி வந்து என்ன டைமென்ஷனில் வேணாலும் இருக்கலாம். அதுக்கு எப்படி ஜிஎஸ்எம் பார்க்குறது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஃபார்முலா. துணியின் அகலம் இன் சென்டிமீட்டர், அதுவும் சென்டிமீட்டரில். அதுவே ஒரு நீங்கள் யூனிட்ஸ் எதை எடுத்துக்கிட்டாலும் எல்லாம் காமனாக எல்லாம் ஒரே மாதிரி இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. நான் ஆரம்பத்துலேருந்து சென்டிமீட்டர் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுறேன், அதனால் இதை எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ ஜிஎஸ்எம் கண்டுபிடிக்க போகிறோம். 100 பெருக்கல் 100 பெருக்கல் வெயிட்டு, வந்திருக்கக்கூடிய வெயிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்க வந்திருக்கக்கூடிய வெயிட்டு 1.62 வகுத்தல் துணியின் நீளம் வந்து 10, அதுமாதிரி துணியின் அகலமும் 10 இல்லைங்களா. ஸோ ஜிஎஸ்எம் வந்து 162 கிராம். பாருங்கள், நம்ம இது ப்ராக்டிக்கலாகவே இப்போ செய்து பார்த்துருக்குறோம். அதுவும் நம்ம தியரிட்டிக்கலாக செய்து பார்த்ததும் ரெண்டும் சேமாக இருக்குது. ஸோ நம்ம 100% ஒரு சரியான ஒரு பாதையில் தான் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை இப்போது நீங்கள் எல்லோரும் கண் கூட பார்த்துருப்பீங்க. ஸோ இது எப்படி பண்ணோம் அப்படிங்கிறத ஒரு தடவை நான் ரிவ்யூ பண்ணுறேன், நல்லா பாருங்கள். இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய துணி, இப்போ எனக்கு பையர்கிட்டருந்து 10 சென்டிமீட்டருக்கு 10 சென்டிமீட்டர் வந்துருச்சு. ஆனால் உங்ககிட்ட இருக்கக்கூடிய துணி வந்து ஒரு கோணல் மாணலான துணியாக இருந்தால் அது ஒரு சரியான சதுரமாக எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் சரி பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ கரெக்டாக சரி பண்ணிக்கங்க. சரிங்களா, சரி பண்ணிவிட்டு இதுதாங்க அதுக்குண்டான ஃபார்முலா. 100 பெருக்கல் 100, அப்புறம் வந்திருக்கக்கூடிய வெயிட்டு, அப்புறம் துணியின் நீளம் எவ்வளோ சென்டிமீட்ரு, துணியின் அகலம் எவ்வளோ சென்டிமீட்டர் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு வந்திருக்கக்கூடிய விடை இந்த ஃபார்முலாஸை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ப்ராக்டிக்கலாக நீங்கள் வந்து எவ்வளோ ஜிஎஸ்எம் அப்படிங்கிறத கிளியராக பார்த்துடலாம். சரிங்களா, ஸோ இது நம்ம ப்ராக்டிக்கலாக செய்து பார்த்த ஜிஎஸ்எம், இது நம்ம தியரிட்டிக்கலாக செய்து பார்த்த ஜிஎஸ்எம். ஸோ 1 மீட்டர் நீளம் கொண்ட துணியின் வார்ப்பு வெயிட்டும் 1 மீட்டர் நீளம் கொண்ட துணியின் ஒரு மீட்டர் நீளமும் 1 மீட்டர் அகலம் கொண்ட துணியில் வார்ப்பு வெயிட்டும் வெஃப்ட் வெயிட்டும் என்னன்றதை தியரிட்டிக்கலாக செய்து அதை ப்ராக்டிக்கலாக செய்த அந்த ரிசல்ட்டோடையும் நம்ம ஒப்பிட்டு பார்த்து விட்டோம். ஸோ நம்ம இப்போ ஜிஎஸ்எம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப எளிமைப்படுத்தப்பட்ட ஒரு சிம்பிளிஃபைடு ஃபார்முலா மூலமாக உங்களுக்கு நான் 100% சரியான ஒரு மெத்தடில் உங்களுக்கு நான் உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே ப்ரூஃப் பண்ணியிருக்கிறேன். ஸோ அடுத்து நம்ம ஜிஎல்எம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நண்பர்களே, இப்போ நம்ம ஜிஎல்எம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஜிஎல்எம்னா என்னென்னா கிராம்ஸ் பர் லீனியர் மீட்டரை தான் சுருக்கமாக ஜிஎல்எம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜிஎல்எம்ன்றது என்னென்னா ஃபேப்ரிக்கோட ஃபுல் விட்த்து,
அதாவது ஒரு உதாரணத்துக்கு 58 இன்ச்சு வந்து நமக்கு இப்போ பையர் கேட்டிருக்கிறாங்க. 58 இன்ச்சு எனக்கு ஃபினிஷ்டு வித்து வேணும்னு பையர் கேட்டிருக்காங்கன்னா, அந்த 58 இன்ச்சு முழு அகலத்துக்கும் 1 மீட்டர் நீளமுடைய துணியினுடைய எடை தான் GLM, அதாவது கிராம்ஸ் பர் லீனியர் மீட்டர். அதாவது துணியினுடைய முழு அகலமும் 1 மீட்டர் நீளமும் கொண்ட துணியின் எடை தான் வந்து GLM என்று வழங்கப்படுகிறது. சரிங்களா? இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, முதல்ல வந்து வார்ப்பு வெயிட் ஒரு மீட்டரில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடணும். ஆஸ் யூஷுவல் நான் சொல்லி கொடுத்த அதே ஃபார்முலா தான். டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபென்ஸ் ப்ளஸ் வார்ப்போட மீட்டரு, டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபென்ஸ் பெருக்கல் வார்ப்பு மீட்டர் ப்ளஸ் வார்ப்பு கிரிம்ப் சதவிகிதம் பெருக்கல் 0.00059 வகுத்தல் கவுண்ட்டு போட்டோம்னா வரக்கூடிய விடை வந்து 143.6 கிராமுங்க. கிலோகிராமில் வரும், நான் அப்படியே டேரெக்டாக கிராமுக்கு மாற்றிருக்கிறேன். சரிங்களா? வார்ப்பு வெயிட் வந்து 143.6 கிராமு. கிளியருங்களா? இப்போ அடுத்து வந்து வெஃப்ட் வெயிட்டு ஒரு மீட்டரில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதே போல் வெஃப்ட் வெயிட்டு பெர் மீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பிக்ஸ் பர் இன்ச் பெருக்கல் ஃபேப்ரிக்கோட ஃபினிஷ்டு வித், அது 58 இன்ச்சு பையர்கிட்டே வந்துருச்சு. 58 ப்ளஸ் வெஃப்ட் கிரிம்பு சதவிகிதம் பெருக்கல் அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ 0.0059 வகுத்தல் வெஃப்ட் கவுண்ட்டுங்க. போட்டால் வரக்கூடிய விடையானது வெஃப்ட் கிரிம்பு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ பிக்ஸ் பர் இன்ச் 53, வெஃப்ட் கவுண்ட் வந்து 20s. ஸோ போட்டால் வரக்கூடிய விடையானது 95.3 கிராமுங்க. இப்போ GLM வந்து பார்த்தீங்கன்னாக்கா, வார்ப்பு வெயிட் ஒரு மீட்டரில் எவ்வளோ இருக்குது அதையும் வெஃப்ட் வெயிட் ஒரு மீட்டரில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம கூட்டும்போது வரக்கூடியது தான் GLM. ஸோ இப்போ GLM வந்து என்ன வந்திருக்குன்னா, நம்ம தியரிட்டிக்கலாக செய்து பார்க்கும்போது 238.9 கிராம் வந்திருக்கு. ஏன்னா இப்போ தான் இந்த ஃபேப்ரிக்ஸ் வச்சு பையர்கிட்டேருந்து வந்திருக்கு. ஸோ அதனால் என்னால் வந்து அதை 1 மீட்டர் துணி அடுத்து வந்து ப்ரொடக்ஷன் போவோம். அப்படி போகும்போது 1 மீட்டர் நீளமுடைய துணியினுடைய வெயிட்டு இதுதான் வருதாங்கிறது நான் இப்போ அந்த சமயத்தில் உங்களுக்கு நான் ப்ராக்டிக்கலாக செய்து காட்டுகிறேன். இப்போ நம்ம பண்ணியிருக்கக்கூடிய இந்த விடை சரியா தவறா அப்படிங்கிறத எளிமையான முறையில் நம்ம கண்டுபிடிக்க முடியும். எப்படின்னா, நம்ம GSM ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லைங்களா, 162 கிராம்னு. அந்த GSMல இருந்தும் GLM வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். எப்படிங்கிறத இப்போ சொல்கிறேன் பாருங்கள் நண்பர்களே. GSMல இருந்து GLM எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதுக்கு இது தாங்க சுலபமான ஃபார்முலா. GSM நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். பையர் கொடுத்த துணியில் வந்து 162 கிராம் GSM இருக்குது. ஸோ GSMலேருந்து இப்போ GLM எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, GLM GSM பெருக்கல் ஃபேப்ரிக் விட்த் இன் இன்ச்சஸ் வகுத்தல் 39.37. இந்த ஃபார்முலா எப்படி வந்ததுன்னு யாருக்கா தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருந்தால் என்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நண்பர்களே. இனிமேல் வந்து அப்படியே கேட்க போகிறேன். ஏன்னா எதையுமே வந்து குருட்டுத்தனமாக மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டாம் நண்பர்களே. அது நம்ம டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு எப்பயுமே உதவாது. எதை தெரிந்து கொண்டாலும் ஆழமாகவும் தெளிவாகவும் புரிந்து கொள்ளுங்கள். இது எல்லாமே எப்படி வந்தது அப்படின்றதுக்கு என்னிடத்தில் பெரிய விளக்கங்கள்லாம் இருக்குது. உண்மையாகவே தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வம் இருக்கக்கூடிய நண்பர்கள் என்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஒரு ஃபார்முலாவும் எப்படி வந்ததுங்கிறத நான் ரொம்ப கிளியராக விளக்க நான் தயாராக இருக்கிறேன். எனக்கு உங்களுடைய அன்பும் ஆதரவும் சப்போர்ட் மட்டும்தான் தேவைப்படுகிறது. சரி வாங்க நண்பர்களே, இப்போ GSM டு GLM பார்த்துடலாம். GSM நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம், 162 கிராமு. ஃபேப்ரிக் வித் பையர் சைட்லேருந்தே வந்துருச்சு, அது 58 இன்ச்சு. ஸோ வகுத்தல் 39.37 போட்டோம்னா வரக்கூடிய விடை 238.65 கிராம். ஸோ இது வந்து GSMலேருந்து GLM கண்டுபிடிச்சிருக்கிறோம். இந்த விடையும் இது வந்து நம்ம தியரிட்டிக்கலாக கண்டுபிடிச்சோம். அந்த விடையும் பாருங்கள் ரெண்டும் சேமாக இருக்குது. ஸோ நம்ம 100க்கு 100% ஒரு சரியான ஒரு பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. நண்பர்களே, எனக்கு உங்கள் சைட்லேருந்து இன்னும் ரொம்ப சப்போர்ட்ஸ் தேவைப்படுது. நம்ம இன்னும் நிறைய டீப்பாக அனலைஸ் பண்ண போகிறோம். அது எல்லாத்துக்கும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நமக்கு தேவைப்படுறாங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க டெக்ஸ்டைல் கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்கிறவங்க எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. அடுத்த பாகத்தில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம் நண்பர்களே. அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்துருங்க. நன்றி நண்பர்களே, வணக்கம்.